சத்குருவே சரணம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸோ கைக்கும் கழுத்துக்கும் மாடல், அதாவது ஸ்கெலாப். அதாவது இப்போ ரீசெண்டாக உள்ள ட்ரெண்டிங்கில் உள்ள இந்த மாடல் டைப் என்னன்னா, கைக்கும் கழுத்துக்கும் வளைவாக வந்து கழுத்து வச்சு தைக்கிறது. ஸோ கைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வளைவாக வச்சு தைக்கிறது. ஸோ இப்போ தான் வந்து இது வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இதை லைக் பண்ணுறாங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பிளவுஸுக்கு கழுத்துக்கும் கைக்கும் எப்படி வளைவு டிசைன் எப்படி வெட்டி தைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எந்த விதமான சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்களோட சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸுக்கு யூஸ் பண்ணும்போது ஸோ நார்மலாக ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலாப் வந்து தேவையில்லை, அதாவது வந்து வளைவு வந்து தேவையில்லை. தேவைப்படுறவங்க முன்கழுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெட்டி தைச்சிக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கைக்கும் கழுத்துக்கும் பின்கழுத்துக்கு மட்டுமே இருந்து வச்சா போதும். ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க, அதனால சொல்கிறேன். முன்கழுத்துக்கு எப்பயும் போல ரவுண்டு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து எப்போவுமே உங்களோட ப்ளவுஸுக்கு பெட்டராக இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போ நம்ம கைக்கும் கழுத்துக்கும் முதல்ல வந்து ஸோ இந்த வளைவு வைக்கணும்னா இது வந்து சாதாரணமாக வந்து துணியில் மட்டும் வைக்க முடியாது. இதுக்கு உண்டான கேன்வாஸ் வந்து வெட்டினா தான் வைக்க முடியும். ஸோ அதனால் வந்து கழுத்துக்கு ஏற்ப அதே நேரத்தில் வந்து கைக்கு ஏற்ப நம்ம வந்து கேன்வாஸில் வந்து இந்த வளைவு வந்து வெட்டிக்கலாம். முதல்ல கழுத்தோட அறுக்காத்து எந்த அளவு போட்டிருக்கோம், ஸோ எந்த அளவு உயரம் வருது அந்த அளவு வந்து மார்ஜின் வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து குறிப்பாக என்ன சொல்ல போனோம்னா, உங்களுடைய கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு அப்படின்னா 3 இன்ச்சியாக நீங்கள் வந்து கழுத்து அகலத்தை மாற்றிக்கணும். ஸோ கழுத்தோட உயரம் 8 இன்ச்சுனா 8 இன்ச்சாக வந்து மாற்றிக்கணும். ஸோ அகலத்தையும் உயரத்தையும் 1/2 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் அந்த வளைவு வரக்கூடிய அந்த அமைப்பு வந்து உங்களுடைய ஒரிஜினல் கழுத்து அளவுக்கு வந்து வரும். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு ஏற்ற போல் வந்து நான் ஏற்கனவே மார்ஜின் பண்ண அளவுக்கு வந்து நான் வந்து மார்ஜின் வந்து வச்சுக்கிறேன். ஸோ 3.25 வரைக்கும் இதில் வந்து கழுத்தோட அகலத்தை வந்து நான் வந்து மார்ஜின் வச்சுக்கிறேன். ஸோ பேசிக்காக 2.25 இன்ச்சு இருந்தால் போதும். பட் 2.25ங்கிறது இப்போ நார்மலாக வந்து இதுக்கு வந்து கழுத்து ரவுண்டு வைக்கிறோம் அப்படின்னா வந்து 2.25 அல்லது 2.5 வச்சு 2.25 ரெடி வந்தால் போதும். பட் இது ஸ்கெலாப் வளைவு வருது அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா 2.25க்கு பதிலாக 3 இன்ச்சு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச். ஸோ எப்படி இருந்தாலும் இந்த வளைவு வந்து நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த பாயிண்டில் தான் இருக்குது. மேக்ஸிமம் அந்த ஒவ்வொரு வளைவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பெருசாக பண்ணோம்னா இதில் வளைவு வந்து ரொம்ப சின்னதாக வரும், ரொம்ப அதிகமாகவும் வராது, சின்னதாக வரும். இந்த மாதிரி தான். பட் வெட்டும்போது டிஃபிகல்ட் கண்டிப்பாக தெரியும். தச்சு முடியும் போது இன்னுமே வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ரொம்பவே வந்து வளைவு வந்து வச்சோம்னா அந்த வந்து ப்ளவுஸ் நீங்கள் போடும்போது அந்த வளைவுகள் வந்து மடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து குறைஞ்சது 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு மட்டுமே நீங்கள் வந்து வளைவு வெட்டிக்கிட்டால் போதும். அதனால தான் கழுத்தோட அகலத்தையும் நீங்கள் வளைவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது 2.5 இன்ச்சு வச்சுருந்தா 2.25, 2.25 வச்சுருந்தீங்கன்னா 3 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கழுத்தோட அகலத்தை வந்து ஸோ பேசிக்காக உள்ள அளவை விட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அதே நேரத்தில் கழுத்தோட உயரம் வரும்போது அதை வந்து 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதற்கு உண்டான அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு வந்து நம்ம ரவுண்டு வெட்டி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கெலாப் வெட்டிட்டு ஸோ இது வந்து எதுவும் கரெக்ஷன் தேவையாங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கணும். வெட்டினது என்ன தான் அதே அளவாக இருந்தாலும் நம்ம வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் கண்டிப்பாக வேணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மிடில் பகுதியில் கொஞ்சம் கரெக்ஷன் தேவைப்படுது. ஸோ அதை வந்து முதல்ல வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? கேன்வாஸ் வந்து வெட்டும் போதே அதை கேட்டால் போல் வந்து நம்ம வந்து பேசிக் வந்து கொண்டு வந்துடணும். ஸோ பாயிண்ட் பகுதியில், அதாவது வந்து கீழே வரக்கூடிய பகுதியில் வந்து ரொம்பவே பெருசாக வச்சிங்கன்னா அதை வந்து மிஞ்சி போனால் 3, 4 அந்த மாதிரி தான் வளைவு வரும். ஸோ பாயிண்ட் பகுதியில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிட்டிங்கன்னா 4 இந்த மாதிரி 5 இந்த மாதிரி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பாயிண்ட் பகுதியை வந்து சின்னதாக வச்சுட்டு அதற்கப்புறமா மேலே வரக்கூடிய பகுதியை 1 இன்ச்சுக்கு 1 அந்த மாதிரி வர மாதிரி வச்சிங்கன்னா ஸ்கெலாப் வந்து அந்த ப்ளவுஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கவே
பக்கத்துலேருந்து பார்த்தாலும் சரி, அது தூரத்துலேருந்து பார்த்தாலும் சரி, பார்க்குறதுக்குவே ரொம்ப வந்து அழகாக இருக்கும். ஸோ இது வந்து அடிப்படை நீங்கள் செய்யக்கூடிய முறை. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கழுத்து வெட்டும்போது நீங்கள் என்ன தான் வளைவு வச்சுருந்தாலும் மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் நேராக இருந்தால் போதும். அதற்கு கீழே வந்து நீங்கள் ஸ்கலாப்பை வந்து வெட்டிக்கோங்க. இப்போ நான் வெட்டியிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன வந்து சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நார்மலாக நம்ம கழுத்து வெட்டுறதுக்கும் இந்த மாதிரி வளைவு வெட்டுறதுக்கும் நிறைய டிஃபிகல்ட் இருக்குது. அதாவது வந்து அகலத்தையும் உயரத்தையும் ஒரு 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கணும், அவ்வளோதான். அடுத்து வந்து கைக்கு வந்து வெட்டிடலாம். கை அப்படிங்கும்போது கையோட உள்ளடக்கம், இப்போ வந்து சைடில் வந்து தையல் நம்ம பிடிக்கிறோம்னா கையோட உள்ளடக்கம் வருது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு மட்டும் நம்ம ஸ்கலாப் வச்சுக்கிட்டால் போதும். வெளியே ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து தேவைப்படாது. இப்போ பாருங்கள், இந்த கேன்வாஸை வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இதை வந்து ஜஸ்ட் பேசிக் கீழே வந்து நம்ம வரையக்கூடியது, இது வந்து வரைஞ்சிக்கலாம். அதற்கடுத்து கைங்கிறதுனால நான் வந்து 1/2 இன்ச் 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து இந்த வளைவு வந்து வரைய போகிறேன். முக்கியமாக கையோட உள்பகுதி எந்த அளவு வருதோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்கெலாப் வரைஞ்சிக்கிட்டால் போதும். வேறு எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உள் சைடு நம்ம பிடிக்கக்கூடியதுக்கு நம்ம வந்து வளைவு வந்து வெட்ட தேவையில்லை. அது நார்மலாகவே நம்ம வந்து விட்டுடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ கையோட உள்ளடக்கத்துக்கு வர்ற மாதிரி 4 + 4 கிட்டத்தட்ட வந்து 8 வளைவு வந்து ஒரு கைக்கு வந்து வரும். ஸோ வளைவுகளோட அமைப்பு வந்து இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டாலும் கைங்கிற போது நம்ம வந்து 1/2 இன்ச் வரைக்கும் வந்து இந்த கையோட வளைவு அமைப்பை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போது எல்போ ஸ்லீவுக்கு வந்து இந்த வளைவு வச்சா தான் நல்லாயிருக்கும். சின்ன கைக்கு வச்சா அந்த அளவுக்கு வந்து எடுப்பாக வந்து தெரியாது. மோஸ்ட்லி 10 இன்ச்சு அல்லது 10.5 இன்ச்சு கைக்கு நீங்கள் வச்சிங்கன்னா ஸோ இந்த வளைவோட அமைப்பு வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ கையோட உள்ளடக்கத்துக்கு மட்டும் நான் வந்து வெட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை பேசிக்காக லைனிங்கில் வந்து நம்ம வந்து அயன் பண்ணிக்கிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறத பார்த்துடலாம். முதல்ல வந்து கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கைங்கும்போது நீங்கள் யூஸ்வலாக தைக்கிறதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து முடிக்கலாம். கழுத்து பகுதியை வந்து முதல்ல நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமப்படும். அதனால் வந்து பேசிக்காக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கழுத்து பகுதியில் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து 2 கைக்கு உண்டான அளவும் நம்ம வந்து தைச்சிக்கிட்டோம். இந்த பிசுறு மடக்கிக்கிறது இது வந்து நம்ம வந்து கைக்கு வந்து வளைவு அடித்து திருப்பி உள்பக்கம் லைனிங்கில் பதிக்க போகிறோம், அவ்வளோதான். பேசிக்காக ஒரு நெக் எப்படி வந்து நம்ம வந்து சுடிதாருக்கெலாம் வந்து கழுத்தை அடித்து திருப்புவோமோ அதே தான் இதுலேயும் வந்து இந்த ஃபார்மேட் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கையோட லைனிங் பகுதி எப்போவுமே இந்த மாதிரி ஸ்கலாப் வைக்கும்போதோ இல்லை வேறு ஏதோ டிசைன் வைக்கும்போதோ கையோட சுற்றளவு அமைப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். அண்ட் இந்த பார்டர் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உள்பக்கம் வெளிப்பக்கம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். நான் உள்பக்கமாக லைனிங் வச்சு பதிச்சுக்கிறேன். ஏன்னா நார்மலாக வந்து ஒரு தையல் போட்டுக்கிட்டு அதற்கப்புறமா சென்டர் எய்ம் பண்ணி அதற்கப்புறமா வந்து நம்ம வந்து ஸ்கலாப்பை வந்து வைக்க ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து கையோட அளவுகள் வந்து துணி வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் வச்சு கரெக்டாக 2 பக்கமும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல வந்து அடிஷ்னலாக ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. அடிஷ்னலாக தையல் போடும்போது உங்களுக்கு வந்து லைனிங்கும் மெயின் பீஸும் நகலாமல் இருக்கும். இப்போ வந்து இந்த கையோட வளைவு தைக்கிறத 2 கைக்கும் 2 விதமாக வந்து நான் உங்களுக்கு வந்து தைச்சு காட்ட போகிறேன். இதில் எந்த விதம் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைனிங்கும் அந்த மெயின் பீஸும் நகன்றக்கூடாது.
கை சுற்றளவும் வீணாக போயிடக்கூடாது. ஓகே, 2 கையுமே இப்போ வந்து லைனிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து சென்டர் வந்து எடுத்துக்கலாம். கையோட நடுப்பகுதி சென்டர் எடுத்துக்கலாம். இந்த சென்டர் வந்து எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையோட லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து சென்டராக நம்ம வந்து மெயின் பண்ணிக்கணும். நான் எப்போவுமே சொல்கிறத மாதிரி லைனிங் தான் ஒரிஜினல், மேலே இருக்கிற மெயின் பீஸ் வந்து அடிஷ்னல். ஓகேங்களா? இப்போ வந்து சென்டர்கிட்ட நம்ம ஏற்கனவே ஸ்கிளாப்பில் வந்து சென்டரை மெயின் பண்ணி இதை வந்து இப்போ வந்து அடித்து திருப்ப போகிறோம். இது வந்து வேணுங்கிறவங்க இப்படியே வந்து செய்யலாம், அல்லது அடுத்த கை தைக்கும்போது இன்னொரு முறையும் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரி ஸ்கெலாப் தைக்கும்போது தையலோட அளவை ரொம்ப சின்னதாக வச்சுக்கணும். நான் இப்போ வந்து 1ஆம் நம்பரில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது தான், தையலோட அளவு சின்னதாக வைக்கும்போது தான் அது வந்து எப்போவுமே அந்த வளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போல் வந்து கரெக்டாக வந்து வரும். பெரிய தையல் வச்சோம்னா வந்து கரெக்டாக வந்து இந்த வளைவுகள் வந்து வராது. முக்கியமாக இதில் தையல் போடும்போது ஒரு நூல் அளவுக்கு நம்ம கேன்வாஸை ஒட்டாமல் தள்ளி தான் தையல் வந்து போடணும். பட் ஷேப் என்ன தான் அதே மாதிரி வளைவு இருந்தாலும் தையல் போடக்கூடியது அந்த ஷேப்பை விட்டு தள்ளி தான் நம்ம வந்து தையல் போடணும். முக்கியமாக தையலோட அளவு ரொம்ப சின்னதாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் தையல் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் தைக்கிற முடிஞ்சால் இந்த மாதிரி தைக்கலாம். அதற்கடுத்து வளைவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த துணி பிசுறு அந்த பிசுறு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு இருந்தால் போதும், அதை விட அதிகமாக பிசுறு வைக்காதீங்க. அப்புறம் வந்து அந்த வளைவு வந்து நல்லா வராது. 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் பிசுறு இருந்தால் போதும். இப்போ வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து வளைவு ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து முடிவு வரைக்கும் நல்லா வந்து வெட்டி விட்டுக்கணும். சின்ன சின்னதாக வந்து வெட்டி விட்டுக்கணும். முக்கியமாக ரவுண்டு வரக்கூடிய இடத்துல நல்லா வெட்டி விட்டுக்கணும். இதெல்லாம் ரொம்பவே அவசியமான ஒன்று. நமக்கு வந்து எப்போவுமே ஃபினிஷிங் வந்து நல்லா வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து பொறுமையாக செஞ்சால் தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். சில பேர் ப்ளவுஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தைச்சிருக்கீங்களோ இல்லையோ, பட் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். அதாவது வளைவு வச்சு தைச்சதில் ஒன்று வந்து வளைவு நல்லா வந்தும், இன்னும் வந்து முக்கோணமாக வரும், இன்னொன்று சதுரமாக. இந்த மாதிரி வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி சில செய்யக்கூடிய வேலைகள்லாம் கரெக்டாக செய்யாமல் தைச்சோம்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். கரெக்டாக வளைவு வந்து வராது. ஓகே, இப்போ வந்து வளைவுலாம் நான் வெளில விட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து இதை வந்து வெளியே வந்து அமுத்தி விட்டுக்கலாம். அமுத்தி விடும்போது இதில் வரக்கூடிய வளைவு வந்து ஜஸ்ட் வந்து பிளெயினாக வந்து காட்சி கொடுக்கும். கையில் வரக்கூடிய அந்த ஜரிகை, வெளியே வரக்கூடிய ஜரிகை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த வளைவு எல்லாமே அதை பேஸ் பண்ணி வரும். இதுவுமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சின்னதாக வந்து அந்த பார்டரும் இதில் வந்து ஸ்பாயில் ஆகாது. அதே நேரத்தில் வெளியே இருக்கக்கூடிய அந்த பிளெயின் துணியும் பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நல்லா வந்து பிசுறு வெட்டி விட்டுருக்கனால நம்ம நல்லா வந்து இதில் வந்து வளைவு வந்து கொண்டு வர முடியும். மறக்காமல் இதில் வந்து நல்லா வந்து துணியை வந்து பிசுறு வந்து வெளியே இழுத்து விட்டுக்கணும். முக்கியமாக தையல் வந்து சின்னதாக இருக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த வளைவு வந்து செட்டிங்காக இருக்குது. அப்படி சரியாக வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து லேசாக வந்து நார்மல் ஹீட்டில் இதை வந்து அயர்ன் பண்ணிக்கிறது நல்லது. இப்படி அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக மெதுவாக அந்த வளைவு கிட்டேயே வந்து தையல் போடணும். ரொம்ப முக்கியம், தையல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். தையல் பெருசாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நிதானமாக அந்த தையல் வந்து ஃபினிஷிங் கொடுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு கை வந்து தைச்சிருக்கேன்.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த வளைவோட அமைப்பு பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக, எந்த இடத்துலையும் இழுக்காமல் செய்யாமல், முக்கு வராமல், சதுரம் வராமல் கரெக்டாக வந்து வந்திருக்குது. இப்போ வந்து இதை வந்து லைனிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்டர் வரனால வந்து உள்ள லைனிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணனாலும் வந்து வெளியே வந்து தெரியாது, பார்டர் வந்து கவர் பண்ணிடும். ஓகேங்களா. அடுத்து இன்னொரு கை வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தைச்சி காட்டுறேன். தைக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தான், பட் அது முதல்ல செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, அடிஷ்னலாக ஒரு தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போ ஏற்கனவே வந்து மிடில் இதில் பொசிஷன் எடுத்திருக்கேன் இல்லையா, இப்போ கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வளைவுலையும் மிடில் பொசிஷன் எடுத்துக்கணும். இதை ஆரம்பத்துலேருந்து பாருங்கள், ஒரு தையல் அடிஷ்னலாக ஒரு தையல் வந்து போட்டுட்டும் தைக்கலாம். இந்த மாதிரி நேராக ஒரு தையல் போட்டுக்குங்க. அதாவது முதல்ல சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நேராக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அதற்கப்புறமா வந்து நீங்கள் வந்து வளைவு வந்து எடுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த வளைவு தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ முதல்ல செஞ்ச மாதிரியும் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் உங்களால் செய்ய முடிஞ்சால் செய்யலாம். அப்படி அல்லாத பட்சத்தில் முதல்லே வந்து அடிஷ்னலாக ஒரு தையல் போட்டுட்டு அதற்கப்புறமா நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோவை தேவைப்படுறவங்க இன்னுமே நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப க்ளோஸ் லுக்கில் கூட நீங்கள் வந்து பார்க்க முடியும். கை தைக்கிறது வேலை ரொம்பவே என்னடா இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க. பட் எந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பொறுமை வேணும். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் செய்வேன், எந்த அவசரமும் பட மாட்டேன். எனக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக வரணும், அதற்காக நான் வந்து எவ்வளோ தூரம் முயற்சி செஞ்சும் பொறுமையாக தான் செய்வேன். ஸோ ஃபினிஷிங் வேணுங்கிறவங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. கரெக்டாக 1/4 இன்ச்சு மட்டுமே இதுலேயும் வெட்டி விடுறேன். கரெக்டாக வந்து பிசுறு வந்து வெட்டி விடணும். ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருந்துடக்கூடாது, அது வந்து ஃபினிஷிங்கை பாதிக்கும். இதில் நீங்கள் ஒரு இடத்துல கூட நீங்கள் வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ துணியை நீங்கள் பார்க்க முடியாது. வளைவுனா வளைவு தாண்டி 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு தான் பிசுறு இருக்கும், அது தாண்டி இருக்காது. சின்ன சின்னதாக முதல்ல இந்த வெட்டி விட்டு முதல்ல கரெக்ட் பண்ணிக்கணும். அப்போனா தான் வெளியே திருப்பும்போது அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். இல்லாட்டி ஒரு இடத்துல வளைவும் ஒரு இடத்துல வந்து நேராகவும் ஒரு இடத்துல வந்து முக்கு வர்ற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி பொறுமை 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 ரொம்பவே அவசியம். எப்போவுமே மாடல் தைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை வந்து கரெக்டாக செய்யணும். எந்த வேலை செஞ்சாலும் அதை கரெக்டாக முழு இன்வால்வோடு வந்து அதை வந்து செய்யணும். அதனால் வந்து பொறுமை அவசியம். ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது சில நேரங்களில் வந்து பிசுறு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து லேசாக வந்து பிசுறு வந்திருக்கு, அதனால் திரும்பவும் ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். திரும்ப வந்து ஒரு தையல் போடுறதுனால இதில் வந்து நமக்கு இந்த ஃபினிஷிங்கோட பாதிப்பு எந்த பாதிப்புமே வராது, கரெக்டாக தான் வரும். பாருங்கள் இப்போ வந்து அழகாக வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாலும் நிச்சயமாக வந்து ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால் வந்து ஃபினிஷிங் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நிதானமாக செஞ்சால் மட்டுமே வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க இதை வந்து மிதமான சூடில் வச்சு நம்ம வந்து இதை வந்து லேசாக வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுலேயும் வந்து நம்ம அமுக்கு தையல் போட்டுக்கலாம். ஸோ ஓர தையல் போட்டு முடிக்கிற வரைக்கும் தையலோட அளவை எக்காரணத்தை கொண்டும் கூட்டிடக்கூடாது. அளவு வந்து கரெக்டாக சின்னதாக தான் இருக்கணும். இப்போ வந்து நான் 1ஆம் நம்பரில் வச்சு தான் தையல் போட்டுட்ருக்கேன். 1ஆம் நம்பரில் வச்சு நம்ம வந்து தையல் போடும்போது இதோட அமைப்பு, இந்த டிசைன் வரக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையுமே தையல் விலகவும் செய்யாது, அதே நேரத்தில் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். புரிஞ்சுக்கோங்க.
மாடல் ப்ளவுஸ் தைக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியும். பட் பொறுமையாக செஞ்சால் அதை யார் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து இதோட கையோட வளைவு வந்திருக்குது. இப்போ இந்த கையை வந்து நம்ம முழுமையாக தைச்சி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஒரு இது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக தைச்சாலும் இப்போ வந்து தையலோட அளவு வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 2.5 அளவுக்கு வந்து தையல் அளவு வச்சுருக்கேன். கையை வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கைக்கு வந்து பஃப் கை சுருக்கமும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ப்ளவுஸோட பேக் தட்டுக்கு ரவுண்டு வந்து ஷேப் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது அதில் எந்த ஒரு சந்தேகமும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதில் வந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்போவுமே தைக்கும்போது லைனிங் தான் ஒரிஜினல், மேலே இருக்கக்கூடிய துணி வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல். இது வந்து எப்போவுமே மாற்றிடாதீங்க. ஒரிஜினல் அளவை வந்து எந்த காரணத்தை கொண்டும் மாற்றிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் அளவு எப்படி இருந்தாலும் நம்ம தைக்கக்கூடியது கரெக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதில் எந்த விதமான ஒரு மிஸ்டேக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வந்து அதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு புரிஞ்சு செஞ்சால் நம்ம செய்யும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா 100% நம்மளால் வந்து கண்டிப்பாக நல்ல விஷயத்தை செஞ்சு தர முடியும். எனக்கு தெரியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து வேறு வீடியோக்களில் யாரும் சொல்லி தர்றாங்களா இல்லையான்னு கூட தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சொல்லணும், சொல்லித்தரணும், அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால தான் வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து கையோட அளவு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். அப்படி அல்லாத பட்சத்தில் கையோட அளவு வந்து முதல்ல வந்து சரி பண்ணிக்கணும். பார்த்திங்களா? இப்போ வந்து மடித்த அளவும் கை நம்ம வந்து வெட்டும்போது இருந்த அளவும் இப்போ தைச்சி முடித்த அளவும் ரெண்டுமே ஒரே மாதிரி வந்திருக்கு. ஸோ இதைத்தான் நான் சொன்னேன், எப்போவுமே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வேணும்னா பொறுமை அவசியம். தேவைப்படுறவங்க வந்து இதில் வந்து முதல்லே கவர் தட்டு வெட்டாமல் 2 கையும் ரெடி பண்ணிவிட்டு அதற்கப்புறமா வந்து நீங்கள் 2 கையும் வந்து ஒரே மாதிரி போட்டு அதற்கப்புறமா வந்து நீங்கள் வந்து கவர் தட்டு வந்து எடுத்துக்கலாம். இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கை தைச்சது பிறகு இந்த கையோட அளவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். எப்போவுமே தைக்கும்போது அந்த விஷயம் சரியாக இருக்கா இல்லையான்னு அப்பப்போ வந்து பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இதுலேயே வந்து சுருக்கம் வச்சுக்கலாம். இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா ப்ளவுஸுமே வந்து இப்போ பஃப் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய நீங்களும் இதில் வந்து சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறனால தான் ஸோ இந்த மாதிரி பஃப் கை வைக்கிறதும் இதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால தான் வந்து இதையும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, அழகாக வந்து பஃப் கை வந்திருக்கு. இப்போது கையோட அளவு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து 2 கையோட அளவும் ஒன்று போல் வந்திருக்கு. சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் முதல்ல வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 கையோட அளவும் ஒன்றா இருக்கான்னு சொல்லி ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப டைமிங் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக செய்யணும்னா நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்போ இந்த 2 கையோட அளவும் ஒன்றா இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாமா? ஓகே, பாருங்கள், கரெக்டாக கை பிடிமானம் போக இருக்கக்கூடிய இடத்துல வந்து சுருக்கம் வரல. பிடிமானம் போக வெளியே இருக்கக்கூடிய இடத்துல மட்டுமே சுருக்கம் வந்து வந்திருக்கு. அதாவது வந்து வளைவு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு உண்டான பேக் தட்டில் வளைவு வச்சு தைச்சிக்கலாம். அதற்கு முன்னாடி முதல்லையே வந்து பெரிய தையல் வச்சு லைனிங்கையும் அண்டு மெயின் பீஸையும் நம்ம வந்து மிங்கிள் பண்ணிக்கணும். அதாவது வந்து அட்டாச் பண்ணிக்கணும். மிடில் மட்டும் ஒரு தையல் போட்டுக்கிட்டால் போதும். இது எதற்காக அப்படின்னா தைக்கும்போது சென்டரோட அளவு வந்து மாறிடக்கூடாது, துணியும் லைனிங்கும் நழுவி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன்.
ஓகே, இப்போ வந்து மெயின் பீஸும் லைனிங்கும் ஒரே மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணாலும் எப்படி தைச்சாலும் இதோட துணியும் லைனிங்கும் வந்து மாற போகிறது கிடையாது. இப்போ வந்து நெக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கேன்வாஸ் வெட்டும் போதே பிடிமானத்தோட அளவு தான் நம்ம சேர்த்து தான் வந்து கேன்வாஸ்லேயே வச்சு வெட்டியிருக்கோம். அதனால் வந்து முழுமையாக கேன்வாஸ் அளவு மட்டும் இருந்தால் போதும். இது வந்து ஓர தையல் போட்டுக்கலாம். ஸோ கேன்வாஸில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணி வெட்டுறோமோ தச்சு முடிக்கும் போதும் அதே தான் வரணும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது. அதனால் ரொம்பவே பொறுமை அவசியம் மக்களே, புரிஞ்சுக்குவாங்க. இல்லாட்டி டிசைனாக இருக்காது. ஸோ எப்போவுமே சாதா ப்ளவுஸ் தான் தைக்கணும், சாதாவை தான் நான் பார்ப்பேன், சாதா ப்ளவுஸை தான் பார்ப்பேன், அதையே தான் தைச்சிட்டு இருப்பேன்லாம் இருக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் டெய்லரிங் வேலை கற்றுக்குன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறத முதல்ல அந்த எண்ணத்துக்கு வாங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டிகிட்டு இருப்பீங்க? மாடல் நம்மளும் செய்யணும், நம்மளும் 4 பேர் தைச்சி கொடுக்கணும், 4 காசு சம்பாதிக்கணும், நம்மளும் நல்ல டெய்லரிங் வரணும் அப்படிங்கிற முயற்சி எடுங்க. இப்போது சென்டரும் நம்ம வந்து மிடில் பண்ணி தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து டிசைன் பண்ணோம்னா அது எப்போவுமே இந்த மாதிரி சென்டர் பண்ணிவிட்டு மிடில்லேருந்து தான் நம்ம வந்து கழுத்து தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ மிடில் வரைக்கும் தையல் போட்டேன். இப்படி பண்ணும்போது லைனிங் துணி அண்டு மெயின் பீஸு அதே நேரத்தில் வந்து கழுத்தோட அளவுகள் இது எதுவுமே வந்து மாறாது. குறிப்பாக 2 பக்கமும் ஒரே அளவில் வந்து தையல் வந்து வரும். ஸோ இப்போ வந்து வளைவு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறனால வந்து இதுக்கு வந்து தையலோட அளவை நான் வந்து 1ஆம் நம்பரில் திரும்பவும் வச்சுக்கிட்டேன். நிறுத்தி நிதானமாக தைக்கணும். நம்ம சேனலில் வரக்கூடிய நிறைய மாடல் இது எல்லாமே நிறைய பேர் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. ஏன்னு தெரியல, தைக்க தெரியலையா, இல்லை நான் தைக்க சொல்லித்தரது உங்களுக்கு புரியலையாங்கன்னு தெரியல. இல்லை தைக்க சொல்லித்தரது புரியலைன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மாடலில் எதுவும் போட வேணான்னா அதையும் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்து செய்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேர்த்துக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும், அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான். ஆனால் வந்து ஒருத்தரும் அதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் தரதில்லை. நீங்கள் ரெஸ்பெக்ட் தராட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அது என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இல்லையா? இத்தனை பேர் சப்ஸ்கிரைபராக இருந்து நீங்கள் என்ன புண்ணியம்? ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 வியூஸ் கூட வர மாட்டேங்குது மாடல் பண்ணோம்னா. தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படின்னு சொன்னீங்க யாரும் நிறையா வந்து அதுக்கு வந்து ஒரு கமெண்ட்ஸை கொடுங்க. எனக்கு மாடல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை கொடுங்க. இனிமேல் வந்து நான் மாடலே போடல. வழக்கம் போல் நீங்கள் வந்து எப்பயும் பார்க்குற மாதிரியே சாதா ப்ளவுஸு, இந்த பட்டி, இந்த கழுத்து இதையே வந்து நான் போட்டுட்ருக்கேன். எதுக்கு வந்து வீணாக வந்து உங்களுக்கு வந்து சிரமப்பட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்? சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து மாடல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆசைப்பட்டு பார்க்கணும். இப்படி வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணாமல் ஒரு லைக் கொடுக்காம நீங்கள் பார்க்காம வியூஸ் பார்க்காம விட்டிங்கன்னா எப்படி வந்து ஒரு என்ன உங்கள்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு நான் பண்ணுறேன்னா? நமக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம் 4 பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சி நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு வந்து யாருமே வந்து நீங்கள் வந்து அதுக்கு உண்டான ஆதரவு வந்து நீங்கள் தர்றதே இல்லை. சொல்லுங்கள், நானாச்சும் உண்மையாச்சும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன தான் நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கேன்னு நான் தெரிஞ்சு பண்ணல. 24 சப்ஸ்கிரைபர் இருந்து என்ன புண்ணியம் எனக்கு? மாடல் போட்டோன்னா 100 பேர் கூட பார்க்குறது இல்லை முழுசாக. மாடல் பார்க்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிவிடுங்க மக்களே, நான் மாடல் போட மாட்டேன்ல. வழக்கம் போல் எப்பயும் போல் சாதா ப்ளவுஸும் இந்த சாதா நெக்கையும் இதையும் போட்டுட்ருக்கேன். இல்லை வந்து வீடியோ போடுறதே நிப்பாட்டிடுறேன். எதுக்கு நீங்கள் இருந்து போட்டு கஷ்டப்பட்டு போட்டு பார்த்து நான் பணம் செலவு பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் செஞ்சு நீங்கள் அப்படி பார்க்காம இருக்கிறதுக்கு இது நான் போடாமலே இருக்கலாமே. பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்க்கணும் விருப்பம் இருக்கிறவங்களாவது அட்லீஸ்ட் ஒரு வாரம் 2 பேர் கூட பார்த்தா கூட போதும் போங்க. அதுக்கு மேலே உங்கள்கிட்ட நான் சொல்லி என்னத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? நல்ல விஷயத்த வந்து யாரா சொல்லி தருவாங்க நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி இருந்தோம். நான்லாம் எனக்கு வேலை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து எப்படா எனக்கு தைக்க சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக இருந்தேன். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து அது ஒரு பெரிய விஷயமா வந்து நீங்கள் வந்து எடுத்துக்காமல் இருந்தீங்க. அது எனக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் அது வந்து அந்த லாஸ்.
போங்க 2000 3000 போய் காசு கொடுத்து நீங்கள் பழகுங்க. நான் தப்பாக ஒன்றும் சொல்லலையே, யாரையும் திட்டலை வையலை, யாரையும் வந்து மனசும் கஷ்டப்படுத்த மாதிரி நான்லாம் ஒன்றும் பேசலை. வியூஸ் என்னோட அந்த மாடல் போட்டிருக்க இடத்துலாம் வந்து வியூஸை நீங்களே பாருங்கள். எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, எத்தனை மாடல் இதில் எத்தனை பேர் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்கன்னு போய் பாருங்கள். பார்த்தா தெரியும். ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணி அதை எல்லாம் பண்ணி கொடுக்குறது அதோட வழி எனக்கு தான் தெரியும். என்னமோ பண்ணுங்க, என்னோட வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன். பார்க்குறதும் பார்க்காம இருக்கிறதும் உங்களோட இஷ்டம். அதுக்கு மேலே ஆண்டவன் விட்ட வழி, எல்லாம் இறைவன் செயல். எல்லாரும் நல்லா இருக்கணுங்கன்னு தான் என்னோட எண்ணம். அது புரிஞ்சு காட்டி போங்க, எனக்கு என்ன. இப்போ பாருங்கள், இதுலேயும் வந்து 4 இன்ச்சு அளவுக்கு தான் வந்து நான் வந்து துணி கொடுக்குறேன். மாடல் பண்ணும்போது நீங்கள் என்கரேஜ் பண்ணி ஒரு லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுத்தா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாமே இன்னும் நல்லா மாடல் கொடுக்கணும், மக்களுக்கு தெரிவிக்கணும், அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு வரும். சும்மா எப்போ பார்த்தாலும் 50 10 20ன்னு வியூஸ் வந்துட்டு இருந்ததுன்னா அப்புறம் சேனலே இழுத்து மூடிட்டு போங்க. எங்கேயும் வேறு எங்கேயும் போய் பார்க்குறாந்தா பார்த்துக்குங்க, அவ்வளோதான். நீ கடைசியில் அதைத்தான் நான் பண்ண போகிறேன். யாருக்குமே விருப்பமாக இல்லாத விஷயத்தை நம்ம செஞ்சு என்ன பிரயோஜனம் மக்களே? எல்லாத்துக்குமே விருப்பம் இருக்கணும், அந்த விஷயத்தை செய்யணும். விருப்பமே இல்லாட்டி அப்புறம் எதுக்கு அந்த சேனலில் வீடியோ போடணும், எதுக்கு வந்து இந்த சேனலையே நடத்தணும்? பாருங்கள். இல்லாட்டி ஏதாச்சும் நான் சொன்னது ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு நன்மையாக இல்லை தீமையாங்கிறது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க நானாவது தெரிஞ்சுக்கிறேன். கேட்குறாங்க, பார்க்குறவங்க செய்கிறவங்க எல்லாருமே. என்னப்பா உன்னோட சேனலில் மாடல் போட்டினா ஒருத்தனமே பார்க்க முடிக்கிறாங்க, நீ தான் மாடலாக போட்டுட்ருக்க, என்னப்பா சேனலு அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கேட்கும்போது அப்படியே மனசு குத்துது எனக்கு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் அதுக்கு செய்கிறேன், டைம் எடுத்து அதுக்கு பணம் செலவு பண்ணி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டு நைட்டு தூங்காமல் செய்யாமல் உட்காந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஒருத்தரும் அதுக்கு வந்து ஒரு வியூஸ் கொடுக்குறதில்ல, ஒரு லைக் கொடுக்குறதில்ல. இது எல்லாமே வந்து லைக் பண்ணால் வியூஸ் இது பண்ணால் வந்து நீங்கள் வந்து காசு எதுவும் கட்ட போகிறீங்களா? என்னமோ மனிதர்களோட மனநிலை இன்றைக்கி அந்த மாதிரி போய் போச்சு. நல்ல விஷயத்தை பண்ணுறது கூட அவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியிருக்குது. என்ன தான் பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியல. பார்ப்பேன். இன்னும் நம்ம நிறைய மாடல் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், போட்டு பார்ப்பேன். வியூஸ் வந்தால் போடுவேன், இல்லாட்டி வீடியோவை வந்து சேனலில் வந்து வீடியோ போடுறதே நிப்பாட்டிட்டு பேசாமல் வேறு ஏதாச்சும் நம்ம வேலையை பார்க்க வேண்டிய. எந்தக்கு போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணணும்? சொல்லி கொடுத்து 4 பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும், நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி 4 பேர் ஏதாச்சும் சொன்னால் தான் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்? கல்லுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி, செவுத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி போயிடும். நல்லா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், இந்த மாடெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க சொல்லுங்கள். இல்லை வேணான்னா சொல்லுங்கள், இழுத்து மூடிட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியாக என்னோடய வேலையை பார்க்குறேன். பாருங்கள், வளைவு வந்து கரெக்டாக 1 நம்பரில் தான் தையல் வச்சு போடுறேன். பெரிய தையல் வச்சிடாதீங்க. எவனா தையல் போடுறது முதற்கொண்டே சொல்லி தருவானா? நீங்களே நினச்சி பாருங்கள், எத்தனை சேனலில் பார்த்துருப்பீங்கள்ல. தையல் போடுறது முதற்கொண்டு எப்படி தையல் போடணும், எப்படி எத்தனை நம்ம தையல் வைக்கணும் அப்படின்னு முதற்கொண்டு எவனாச்சும் சொல்லி தருவானா? அப்படி சொல்லி கொடுத்தா நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. நான் தான் பெரிய இவன்லாம் நான் சொல்லலை. இருந்தாலும் நான் சொல்லித்தரேன்னா அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா இல்லையா? மக்களுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன தான் மக்கள் விரும்புகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே. என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். நல்ல பேர் 4 பேர்த்துக்கு போய் என்னோட போயிடக்கூடாது, 4 பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு செய்கிறேன். பார்க்குறவங்க பாருங்கள், பார்க்காதவங்க போங்க. பார்க்க நினச்சாதான் நீங்கள் அதை பற்றி 4 கேள்வி கேட்க தோணும், அதை வந்து நம்மளும் செய்ய தோணும். அந்த கேள்வியை கேட்டால் நான் திரும்ப பதில் சொல்ல தோணும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. இல்லைன்னா சாதா ப்ளவுஸே கடைசி வரைக்கும் தைச்சிட்டே அப்படியே போக வேண்டியதுதான். என்றைக்கு நீங்கள் 4 காசு நான் இந்த மாதிரி மாடலாக செஞ்சு கொடுத்து 4 காசு சம்பாதிச்சு எப்படி நீங்கள் குடும்பத்தை பார்க்க போகிறீங்க? இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு மனசு ஆதங்கப்பட்டு சொல்கிறேன். நீங்கள் பார்க்காட்டி எனக்கு என்ன போகுது?
ஒன்றும் கிடையாது. நான் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டுமேனுங்கிற ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து கழுத்து வந்து வந்திருக்குன்னு. ஸோ ஒரு ஜென்டில்மேனாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து நல்ல ஒரு பெயர் மட்டுமே எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய கட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாடெல்லாம் போடணுமா வேணாமாங்கிறது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவில் தான் இருக்குது. இல்லாட்டி இவ்வளோ தூரம் வேலையை விட்டுட்டு நைட் நீ தூங்காமல் செய்யாமல் உட்காந்து இவ்வளோ நேரம் உட்காந்து உங்களுக்கு பேசி புரிய வச்சு எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்யணும்? அதுக்கு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு போகலாம், உடம்பாவது நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லதா இல்லை உங்களுக்கு தப்பாக எதுவும் சொல்கிறேன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து நம்ம வந்து வளைவு வந்து வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி வளைவு என்னால் மட்டும் இல்லை, இதை வந்து தீவிரமாக நம்மளாலேயும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்மளோட வேலையை உண்மையிலேயே வந்து லவ் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களாலேயும் இதை செய்ய முடியும். வேலை செய்கிறது முக்கியம் இல்லை, அது முதல்ல வந்து அதை நம்ம வந்து விரும்பணும், விரும்பி செய்யணும். அவன் செய்கிறான் நான் செய்கிறேன், அவன் பார்க்குறான் நான் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. அதை விரும்பணும். எந்த விஷயத்தையும் நம்ம வந்து விரும்பாமல் செஞ்சோம்னா அது வந்து நல்லாவும் வராது. ஸோ அந்த செயல் வந்து நல்லாவும் இருக்காது. அது யாராக இருந்தாலும் சரிதான், நானாக இருந்தாலும் சரிதான். ஸோ இந்த மாதிரி நல்லா மாடல் தைக்கணும், 4 காசு சேர்த்து சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க இதெல்லாம் பார்த்து கற்றுக்கோங்க. இதை பற்றி இது என்ன தெரிஞ்சுக்கணும் எப்படி என்னங்கிறத கேள்வியாக கேளுங்க. அதைத்தானே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். நான் வீடியோவை பற்றி கருத்து கேளுங்க, நான் சொல்கிறேன், கேளுங்க, சொல்கிறேன். என்னமோ ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதற்கடுத்து வந்து பேசிக்காக வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஏற்கனவே வந்து இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி கைக்கும் பின்கழுத்துக்கு மட்டுமே இந்த ஸ்கலாப் அதாவது வளைவு டிசைன் வந்து வச்சா நல்லாயிருக்கும். முன்கழுத்துக்கு தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், அதையும் கூட ஒரு வீடியோவாக அந்த தனியாக அடுத்து நான் போடுறேன். எப்படின்னு உங்களுக்கு புரிய முடியாட்டி சொல்லுங்கள், அதையும் நான் போடுறேன். மோஸ்ட்லி முன்கழுத்துக்கு ரவுண்டு வச்சுக்கிட்டால் நல்லது தான். இந்த வளைவுங்கிறது தேவைப்படாது. இப்போ வந்து அழகாக நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். என்ன தான் வந்து கழுத்தை தைச்சிருந்தாலும் இதோட சென்டர் பகுதி கரெக்டாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். பாருங்கள், சென்டர், சைடு அண்டு கழுத்தோட அமைப்பு எல்லாமே ஒன்று போல் வந்திருக்கு. இந்த மாதிரி தைக்கணும்னா நீங்களும் தைக்கணும்னா நான் சொன்ன விஷயத்தை கவனமாக வச்சுட்டு இந்த வேலையை விரும்பி மனசில் வந்து நம்மளால் செய்ய முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களால் முடியும். ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். குரு கடாட்சம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதாவது ரொம்பவே கஷ்டமான வேலையை ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை யார் பார்த்தாலும், அதாவது எந்த சைஸ்காரங்க பார்த்தாலும் எல்லா சைஸுக்குமே நீங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து பொதுவான கருத்தாக தான் இருக்கும். ஸோ எல்லா சைஸுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க மறக்காம வந்து என்னோட கேள்வி கேட்கலாம். நீங்க கேட்ட கேள்விக்கான விடை இதே போல வீடியோவாக வரும் அல்லது விடையாக வரும். ஸோ இதே போல வேற ஒரு வீடியோவில் வெயிட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.